இருவரையும் பார்த்த ஆதவன், ஒரு கிழவன் ஒரு சிறுவன் மலையை கைக்கொள்ள பரம்பில் வேறு வீரர்கள் இல்லையா என்றான் கிண்டலாக. வைகலனை முந்திக்கொண்டு நிலவனின் குரல் வந்தது. உங்களின் படைக்கு நாங்களே போதும் என்று பாரி நினைத்தான். நிலவனின் விழிகளில் சினம் மிளிர்ந்தது, நட்சத்திரங்களாக மின்னியது. பரம்பின் வில்லாற்றலை அறிந்த ஆதவன் கரட்டின் மேல் தெரிந்த தலைகளை அமைதியாக கணக்கிட்டான். பகலில் மேலேறினால் சேதத்தை தவிர்க்க இயலாது என்றெண்ணினான். சூரியனின் ஒளி இருக்கும் வரையே உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இரவில் கிடையாது. சேரர்கள் இரவில் தாக்குவார்கள் என்பதை மறைபொருளாய் அச்சுறுத்தினான். ஆதவனின் வெளிச்சத்தில் போரிட நடுங்குகிறான் ஆதவன். ஆனால் இருள் வந்தால் நிலவனின் ஆட்சி நடக்கும் என்று கூறி சிரித்தான் நிலவன். ஆதவனா நிலவனா என்று இன்றிரவு தெரிந்துவிடும். மலையை விட முடியுமா முடியாதா என்றான் ஆதவன் இறுதியாக. பாரியின் பரம்பு இது. பணிந்து கேட்டால் பரம்பையே கொடுப்பான். பறிக்க நினைத்தால் ஒரு பாறை கூட கிடைக்காது என்றான் வைகலான். ஆதவன் மறுமொழி ஏதும் உரைக்காமல் கீழிறங்க துவங்கினான். மேலே தெரிந்த பரம்பு வீரர்களை காண்கையில் சேரப்படையில் 10ல் 1 பங்கு கூட இருக்க மாட்டார்கள் என தோன்றியது. கீழிறங்கிய போது மகீரன் காத்திருந்தான். பரம்பின் வீரர்கள் புலிகரடையும் வசப்படுத்தி விட்டனர் என்று கூற, சினத்தை அடக்கிய ஆதவன் அனைத்து தானை தலைவர்களையும் அழைத்து உத்தரவுகளை கூற துவங்கினான். இப்போது மலை ஏறுவது விவேகமல்ல. மேலிருந்து தாக்கும்போது அவர்கள் விடுக்கும் அம்புகளின் வேகம் அதிகம் இருக்கும். கீழிருந்து நாம் எய்யும் அம்புகள் மேலே சென்று அடைகையில் வலுவிழக்கும். கேடயங்களுடன் சென்றாலும் ஏராளமான வீரர்களை இழக்க வேண்டியிருக்கும். புலிகரட்டில் இருக்கும் 1000 வீரர்களையும் இங்கு அழைத்து வாருங்கள். மேலேறி செல்லும் வழிகளை கவனமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். கேடயங்களின் பாதுகாப்பில் இரவில் மேலேறுவோம். அருகில் அத்தனை மரங்களின் கிளைகளையும் ஒடித்து எடுத்து வாருங்கள். அவைகளும் நமக்கு கேடயமாக பயன்படும். தேவைப்படும்போது பற்ற வைத்து கொள்ள தீப்பந்தங்களை உருவாக்குங்கள். முத்திரமலையின் மேல் இருக்கும் அனைவரையும் வெட்டி எறிந்த பின்னர் புலிகரட்டை கைப்பற்றுவோம். இன்றிரவு 2 மலைகளும் தீப்பற்றி எரிய வேண்டும். சிறிது இடைவேளைக்கு பின், என்னிடம் பேசிய சிறுவனை கொல்லாமல் எனக்காக விட்டு வையுங்கள். அவனது விழிகள் எனக்கு வேண்டும் என்றான் ஆதவன். சேர தலைநகரான வஞ்சியில் கடம்பனின் மாளிகை ஒளி குறைந்திருந்தது. அவனுடன் தேவக்குடி நண்பர்கள் 5 அமர்ந்திருந்தனர்.